ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2. கர்ப்பத்திலிருந்து பகவானுக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் ஸ்லோகம் 8. தேவக்யா ஜடரே கர்ப்பம் சேஷாக்கியம் தாம மாமகம் தத் சன்னிக்ருஷ்ய ரோஹிண்யா உதரே சன்னிவேசய. டிரான்ஸ்லேஷன்: தேவகியின் கருப்பைக்குள் சங்கர்ஷனர் அல்லது சேஷன் எனப்படும் எனது பூரண அம்சம் இருக்கிறார். அவரை சிரமமில்லாமல் யோகினியின் கருப்பைக்கு நீ மாற்றிவிடுவாயாக. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். தூய பக்தர் ஒருவர் 9 வகையான பக்தி யோக முறைகளை, அதாவது ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஷ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்னும் 9 வகையான பக்தி யோக முறைகளை நிறைவேற்றுவதால் அவர் எப்போதுமே உன்னத நிலையில் இருக்கிறார். இவ்வாறு பக்தி தொண்டில் நிலை பெற்றுள்ள பக்தர் ஒருவர் ஜட உலகத்தில் இருந்தாலும் ஜட உலகத்தில் இல்லாதவராகவும் இருக்கிறார். இருந்தாலும் ஜட உலகத்துடன் நான் தொடர்பு கொண்டிருப்பதால் பல களங்கங்கள் என்னை பாதிக்கின்றன என்று பக்தன் எப்போதும் அச்சத்திற்கு உள்ளாகிறான். எனவே அச்சத்தினால் பக்தன் எப்போதும் விழிப்புடன் இருப்பதால் இந்த அச்சம் படிப்படியாக அவனுடைய பௌதீக தொடர்பை குறைத்து விடுகிறது. கம்சனிடம் தேவகிக்கு இருந்த இடைவிடாத பயம் அவளை தூய்மைப்படுத்தியது. தூய பக்தர் ஒருவர் பௌதீக தொடர்பிற்கு எப்போதும் அஞ்சுபவராக இருக்க வேண்டும். இவ்வாறாக ஷட்கர்ப்பர்கள் கம்சனால் கொல்லப்பட்டது போலவே பௌதீக தொடர்பிலுள்ள எல்லா அசுரர்களும் கொல்லப்படுவார்கள். மனதிலிருந்து மரீச்சி தோன்றுகிறார் என்று கூறப்படுகிறது. அதாவது மரீச்சி மனதின் ஒரு அவதாரம் ஆவார். மரீச்சிக்கு 6 மகன்கள்: காமம், குரோதம், லோபம், மோகம், மதம் மற்றும் மாத்சர்யம். காமம், கோபம், குரோதம், பேராசை, மாயை, மதம் மற்றும் பொறாமை. பரமபுருஷர் தூய பக்தி தொண்டில் தோன்றுகிறார். இதை வேதங்கள் உறுதி செய்கின்றன. பக்திர் ஏவைனம் தர்ஷயதே. பக்தியால் மட்டுமே ஒருவரை பரமபுருஷ பகவானுடன் தொடர்பு கொள்ளச் செய்ய முடியும். பரமபுருஷ பகவான் தேவகியின் கர்ப்பத்திலிருந்து தோன்றியதால் தேவகி பக்தியை பிரதிநிதிக்கிறாள். கம்சனோ பௌதீக அச்சத்தை பிரதிநிதிக்கிறான். தூய பக்தர் ஒருவர் பௌதீக சகவாசத்தை கண்டு எப்போதும் அச்சப்படுவதால் அவரது உண்மையான பக்தி நிலை தோன்றுகிறது. இவ்வாறாக இயல்பாகவே அவர் பௌதீக சுகபோகங்களில் இருந்து விடுபட்டவர் ஆகிறார். இத்தகைய பயத்தால் மரீச்சியின் 6 மகன்களும் கொல்லப்பட்டு பௌதீக களங்கத்திலிருந்து ஒருவர் விடுபடும் பொழுது பக்தி எனும் கர்ப்பத்தில் பரமபுருஷ பகவான் தோன்றுகிறார். இவ்வாறாக தேவகியின் 7வது கர்ப்பம் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோற்றத்தை குறிக்கிறது. காமம், குரோதம், லோபம், மதம் மற்றும் மாச்சரியம் என்ற 6 மகன்களும் கொல்லப்பட்ட பின் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோற்றத்திற்கு பொருத்தமான ஒரு சூழ்நிலையை அனந்த சேஷ அவதாரம் உண்டாக்குகிறார். அதாவது தன் இயல்பான கிருஷ்ண உணர்வை ஒருவன் எழுப்பும்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றுகிறார். இதுதான் ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரால் அளிக்கப்பட்டுள்ள விளக்கமாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 2. கர்ப்பத்திலிருந்த பகவானுக்கு தேவர்களின் பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் 8 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.